ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போடியது 7ஆம் வகுப்பு இலக்கணம் வந்து நம்ம ஃபுல்லாகவே நியூ புக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம இன்னும் ஓல்டு டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நியூ புக்கில் 3 டேர்மும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து மாடல் கொஷின் இப்போ 6th எப்படி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோமோ அதே மாதிரி இதுக்கும் போடலான்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற டாபிக்ஸும் சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள், சரிங்களா? சரி, வாங்க முதல் கொஷினுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றியல் உகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இது என்னது? உகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். அப்போ குறுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதுதான் குற்றியல் உகரம். அப்போ சி ஆன்சர். 2வது கொஷின் பாருங்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வல்லின உகரங்கள் கு சு டு து பு ரு ஆகும். அப்போ வல்லின உகரங்கள் தான். ஏன்னா வல்லினம் எது? கசட தபரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஆறு. அப்போ அந்த ஆரோட உகரம் கு சு டு து பு ரு, அது கரெக்டு. அடுத்து பாருங்கள். இவை சொல்லின் முதலிலும் இடையிலும் ஒரு மாத்திரை அளவே ஒலிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியல் உகரம் நம்ம படிச்சிருக்கும் போது அவங்க தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சொல்லின் முதலிலும் இடையிலும் ஒரு மாத்திரை அளவு தான் வந்து நமக்கு வந்து இந்த வல்லின உகரங்கள் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அடுத்து, இவை சொல்லின் இறுதியிலும் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து திங்க் பண்ணோம், இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், 4வது ஸ்டேட்மெண்ட்டு. தனக்குரிய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். இது சரி. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் குற்றியல் உகரத்துக்கான டெஃபனிஷன். இப்போது சொல்லின் இறுதியில் வருது இல்லைங்களா? அதுதான் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அப்போது எது தவறு? 3 தவறு. அப்போ 1 to 4 சரி. இந்த இடத்துல சாரி 3ன்னு இருக்கணும். இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 1 to 4 3, 1 to 4 சரி, 3 வந்து தவறு அப்படின்னு வரணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சொல்லின் இறுதியில தான் ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் உகரம் வல்லின உகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுதான் குற்றியல் உகரம், சரிங்களா? அடுத்து பாருங்க. தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் டேஸ் மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தனி குறில். அதை தொடர்ந்து நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குது? கூ இருக்குது, சூ இருக்குது, பூ இருக்குது, இந்த மாதிரி வருது. இப்போ பான்னு ஒரு குறில் வச்சுக்கலாம். இப்போ இதில் பொருத்தமானதை சூ போடுறோம். இந்த இடத்துல இந்த சூ வந்து எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நல்லாவே நமக்கு தெரியும். தனி குறிலுக்கு பக்கத்தில் வர ஒரு வல்லின உகரம் வந்து ஒரு மாத்திரை அளவு, அதோட மாத்திரை அளவு எவ்வளவோ அது மாத்திரை அளவே ஒலிக்கும், ஒரு மாத்திரை. அடுத்து பாருங்க. வல்லின அல்லாத உகரங்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளோ? அது எல்லாமே வல்லினம் அல்லாத எது வரும்? ஞங்கன நமனன்னு வரும். எரள வளல அதோட உகரங்கள் இருக்கு இல்லைங்களா? அதோட உகரங்கள் எல்லாமே ஒரு மாத்திரை அளவே ஒலிக்கும். இப்போ வல்லின உகரங்களுக்கு மட்டும்தான் இந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அடுத்து பாருங்க. முற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. முற்றியல் உகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனி குறிலை அடுத்து வரும் உகரங்கள் முற்றியல் உகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற உகரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே எரள வளலோட உகரங்கள் இருக்கும். அதே மாதிரி நங்கன நமனோட உகரங்கள் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து முற்றியல் உகரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு பசு. இதெல்லாம் வந்து குற்றியல் உகரங்கள். இது மட்டும் தனி குறிலை அடுத்து வரக்கூடிய உகரம் இல்லைங்களா? ஸோ அப்போது இது வந்து முற்றியல் உகரம் பசு. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். தவறான சாரியை இணையை தேர்ந்தெடு. சாரியை அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம வந்து தமிழில் இந்த 4 சாரியை யூஸ் பண்ணுறோம். கரம், கான், காரம், கேனம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கரம் அப்படிங்கிறது குறில் எழுத்தை குறிக்கக்கூடிய அகரம், மகரம், தகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரகரம் போட்டு சொல்கிறோம். அடுத்து கான் அப்படிங்கிறது நெடில் எழுத்து, ஐகான், அவுகான், மாகான், அந்த மாதிரி சொல்லிட்டு நெடில் எழுத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லும்போது கான் போட்டு சொல்கிறோம். அடுத்து இந்த கேனம் பாருங்கள். கேனம், அக்கேனம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையே நம்ம படிப்போம், அக்கேனம் அப்படின்னு. ஸோ அப்போது இந்த அக்கு வந்து குறிக்கிறதுக்காக, ஆயுத எழுத்து குறிக்கிறதுக்காக நம்ம வந்து கேனம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் தப்பானது இதுன்னு பார்த்தீங்கன்னா காரம். காரம் வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் அது மெய் எழுத்துக்கள் கிடையாது. குறில் நெடில் எழுத்து ரெண்டையுமே டினோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காரம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம், மகாரம்.
அது மாதிரி ஔகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து தவறான சாரியை. இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா குறில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கணும். அடுத்து பாருங்க, குற்றியலுகரத்தின் வகைகள். நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், மொத்தமாக 6 இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. நெடில் தொடர் குற்றியலுகரம் என்ன? ஒரு தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின உகரம். இப்போ தனி நெடில் அப்படிங்கிறது இதில் எதில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தோன்னா நம்ம சொல்லிடலாம், டியில் தான் இருக்குது. அது தொடர்ந்து வரக்கூடிய வல்லின உகரம். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னது? வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் உகரம். இப்போ வல்லின மெய்யெழுத்து எங்கே இருக்கு? கா, சா, டா, தா, பர, இது தானே வல்லின மெய்யெழுத்து. அப்போ இதோட மெய்யெழுத்து இதில் 6ல் ஏதாவது மெய்யெழுத்து இருந்து அது தொடர்ந்து வரக்கூடிய உகரம் இல்லைங்களா? ஸோ அப்போ எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும். இது பார்த்தீங்கன்னா பாடு அப்படிங்கிறது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து குற்றியலுகரத்துக்குள்ளேயே வராது. இது வந்து முற்றியலுகரம். ஏன் அப்படின்னா இது வந்து வா இருக்கு இல்லையா? வாங்கிறது இடைத்தொடர் உகரம் இல்லைங்களா? இடைத்தொடர் மெய்யெழுத்தோடைய உகரம். ஸோ அப்போது இது வந்து குற்றியலுகரம் கான்செப்டுக்குள்ளேயே வராது, முற்றியலுகரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இடைத்தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. இடைத்தொடர் குற்றியலுகரம்னு என்னது? யா, ர, ல, ப, ழ, ல. இது 6 எழுத்துல வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வரக்கூடிய உகரம். அப்படின்னா இப்போ இதில் இருக்கிறதுல எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சால்பு. இல்லு இருக்கா இந்த இடத்துல? ஸோ அப்போ சால்பு. இது பஞ்சுங்கிறது எங்கே நம்ம நில வருதா? அப்போது அது மீன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து அரசு அப்படிங்கிறது இப்போ ராங்கிறது எப்படி? இரு கூட்டல் ஆ இல்லைங்களா? அப்போது ஒரு உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் அப்படிங்கிறதுனால இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் வரும். இது வந்து என்ன வரும்? ஒரு நெடில் தொடர். நெடில் எழுத்தை தொடர்ந்து வரதுனால இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இடையின மெய்யெழுத்துக்களில் இந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வராது. நம்ம இடையின மெய்யெழுத்து என்னென்ன பார்த்துருக்கோம்? எரள, வளலன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த எழுத்தில் எதோட மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வராது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து அந்த பாக்ஸில் தெரிந்து கொள்வோம் போட்டிருக்கும். அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து எந்த எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வராது அப்படின்னா இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வராது. இவ்வுக்கு பக்கத்தில் நம்ம என்ன போடுவோம்? ஊ தான் போட முடியும். இதை தொடர்ந்து வேறு எதுவுமே போட முடியாது. அப்போ ஊ பாங்கிறது என்னது? ஒரு இடைத்தொடர் உகரமாக தான் வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து குற்றியலுகரம் வராது இவ்வை தொடர்ந்து. சரிங்களா? இதிலே பாருங்கள், நம்ம போட்டு பார்க்கலாம். எய்துன்னு போடலாம். அடுத்து இருக்கு வந்து மார்பு அப்படின்னு போடலாம். அதே மாதிரி வேறு என்ன எடுத்து கொடுத்துருக்கேன்? இல்லுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரத்தை பற்றி சரியான கூற்று. இதுவும் வந்து அந்த தெரிந்து கொள்வோம்ல தான் இருக்குது. இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வரும். இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் என்னது வராது அப்படின்னு சொல்லிட்டு. சு, டு, ரு ஆகியவற்றை இறுதியாக அமையும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரள வளல சொன்னோம் இல்லையா? ஆல்ரெடி இவ தொடர்ந்து குற்றியலுகரம் வராதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஈ, ரா, லா, ழ இருக்கு இல்லைங்களா? அதை தொடர்ந்து சுவோ, டூவோ, ரூவோ வந்து அதிகமாக வர மாதிரி இறுதியாக அமையக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. யா பக்கத்தில் சூ வராது, ரா பக்கத்துலேயும் சூ வராது. அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து இது கிடையாது இல்லைங்களா? இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் சு, டு, ரு இது வந்து நமக்கு இதோட மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைத்தொடர் மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது சரி. இப்போ இது தவறு. அப்போ கூற்று 1 தவறு. இந்த இடத்துல வந்து 2 சரின்னு இருக்கணும். இந்த இடத்துல சரி, இது நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து 2 சரின்னு வரணும். சரிங்களா? பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், குற்றியலிகரம் பிரித்தெழுதுக. இப்போ தான் நான் சொல்கிறேன் குற்றியலிகரம் குறைஞ்சு ஒழிக்கிறதுனால அது வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். சி தான் ஆன்சர். அடுத்து வரகு கூட்டல் யாது. இது எப்படி சேர்த்து எழுதணும்? இது இந்த கூவும் யாவும் சேரும் போது கீயாக மாறிடும். அதுதான் வந்து குற்றியலிகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வருகியாது. அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க, நம்ம சரியானதை எடுக்கணும் பார்க்கலாம். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரைகளாக குறைந்து ஒழிக்கும். குற்றியலுகரத்துக்கான டெஃபனிஷன் இது. அடுத்து பாருங்க,
அதாவது குற்றியலுகரம் 2 இடத்துல வரும்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல இந்த இடம் தான் யாவோட, அதாவது யா வந்து வருமொழியாக வரும்பொழுது குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து அப்போ வந்து குற்றியலுகரமாக மாறும். அதுதான். அடுத்து மியா அப்படிங்கிற ஒரு அசைச்சொல் வருமொழியாக வருது அப்படின்னா அந்த இகரம் வந்து குற்றியலிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. அப்போது கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கேள் கூட்டல் மியா கேன் மியா, செல் கூட்டல் மியா சென் மியா, கேள் கூட்டல் மியா கேள் மியா, ரெண்டுத்தையும் சேர்த்து. அடுத்து செல் கூட்டல் மியா செல் மியான்னு எழுதியிருக்கேன். இப்போ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் கூட்டல் மியா சென் மியாங்கிறது தான் கரெக்டு. இப்போ இந்த கேள் கூட்டல் மியா கேன் மியா தான். பட் இந்த இன் வராது, 3 சுழி இன் வரணும். இந்த இல் வந்துச்சுன்னா 3 சுழி இன் வரும். இதுவே இந்த இல் வந்தது அப்படின்னா 2 சுழி இன் வரும். மியாவுக்கு முன்னாடி என்ன நிலை சொல்லியிருக்கோ அதுக்கு நிலைமொழி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இல் வந்ததுன்னா 3 சுழி, இந்த இல் வந்தது அப்படின்னா 2 சுழி வரணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இதுதான் இதுக்கு சரியானது. அடுத்து பொருந்தாத சொற்களை தேர்ந்தெடு. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பசு, வீடு, கரு, ஆறு. இப்போ நல்லா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு தனி குறிலை தொடர்ந்து ஒரு உகரம் வந்திருக்கு. அப்போது அதெல்லாம் என்னது முற்றியல் உகரம்னு சொல்லிடுவோம். பட் இது மட்டும் வந்து தனி நெடிலை தொடர்ந்து வரதுனால இது வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். இது எல்லாமே முற்றியலுகரம். இந்த 6 மட்டும் நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ பொருந்தாதது எது? இதுதான். அடுத்து பொருந்தாதது தான் பாருங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்களை வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும். கா, டா, தா இதெல்லாம் வந்து என்னது வல்லினம். பட் பஞ்சில் இருக்கிறது மட்டும் மெல்லினம். அப்போ மெல்லினம் குற்றியலுகரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல போடணும். அடுத்து பாருங்க, அடுத்து பொருந்தாதது ஆறு, மாசு, பாகு, அது. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம் நமக்கு. ஆனால் இது மட்டும் முற்றியலுகரம். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பொருந்தாதது. அடுத்து அரசுங்கிறது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இது இடைத்தொடர் குற்றியலுகரம். மூழ்கு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதுனால இதுதான் ஆன்சர். ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எஃகு தான் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து மெல்லின தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம். பட் இது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதுதான் சரி. ஐகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா போன் அப்படிங்கிறது என்னது? மகர குறுக்கம். இது ஆயுத குறுக்கம். இது என்னது? நமக்கு ஔவை அப்படிங்கிறது ஔகார குறுக்கம். இது மட்டும்தான் ஐகார குறுக்கம், வளையல். அதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, 23வது கொஸ்டின். ஐகார குறுக்கம் பற்றி தவறான கூற்றுன்னு போட்டிருக்கோம். ஐகாரம் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். அது சரி. ஐயின் மட்டும் இருக்கு அப்படின்னா அது 2 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவும் சரி. ஐகார குறுக்கத்தோட டெஃபினேஷன்ல ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுவும் சரி. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா வரும், நம்ம தான் மேலே பார்த்துட்டு வருமே 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது 4வது ஆப்ஷன் தான் சரி. அடுத்து ஔகார குறுக்கம் பாருங்க. ஔகாரம் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது சரி. ஔகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5. இதுவும் சரி. ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது தவறு. ஏன்னா ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்படிங்கிறது தான் சரி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, மகர குறுக்கம் இல்லாத சொற்களை தேர்ந்தெடு. மகர குறுக்கம் வந்து 2 இடம் தான் சொல்லியிருப்பாங்க. என்னது? அதாவது வருமொழியில பா அப்படிங்கிற எழுத்து வரும்போது நிலைமொழியில இருக்கிற இம் வந்தது அப்படின்னா அந்த இம் வந்து மகரம் வந்து அரை மாத்திரையிலிருந்து ஒரு கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து செய்யுள்ள போலும் மருளும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து ஓசை நிறைவு செய்யறதுக்காக வந்து மருண் போன்முன்னு எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது போன் மரும்லாம் வந்து மகர குறுக்கம். வளம் வந்தான், ஏன்னா நிலைமொழி வருமொழியில் வந்து வா இருக்கு. ஸோ அப்போது அதுவும் வந்து மகர குறுக்கம். பட் பாடம் படித்தான்ல வருமொழியில் வந்து வா இல்லை அப்படிங்கிறதுனால இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ டி தான் ஆப்ஷன். சரிங்களா? ஆயுத குறுக்கம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. அஃது, எஃகு, முழ்த்தீது, கற்றீது. அப்போ இந்த ஆயுத எழுத்து இல்லாமல் இது இருக்கு முழ்த்தீது. இது எப்படி இருக்கணும்? முட்டீதுன்னு இருக்கணும். அப்போ அதுதான் சரி. இந்த இடத்துல இது தப்பு. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்து வேட்கை என்னும் சொல்லில் ஐகாரம் பெறும் மாத்திரையின் அளவுன்னு கேட்குறாங்க. இப்போ வேட்கை, இப்போது கைங்கிறது ஐங்கிறது கடைசியில் இருக்குது. அப்போ இறுதியில் வரும்போது எவ்வளோ ஒரு மாத்திரை?
ஒரு மாத்திரை, இடையில வந்தாலும் இறுதியில் வந்தாலும் ஒரு மாத்திரை, முதலில் வரும்போது 1.5 மாத்திரை இல்லைங்களா, ஐகார குறுக்கம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு மாத்திரை. வழக்கு அப்படின்னது நம்ம வந்து எழுத்துக்களையும் சொற்களையும் வந்து எப்படி பேசணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான தகுதி தான் வந்து வழக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ 2 வகைப்படும். அடுத்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு நமக்கு 3ஆக பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா. என்னது, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்போம். அப்போது இதுக்கு ஆன்சர் 3. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? அதுவும் 3 தான். என்னது, இடக்கரடக்கல், மங்களம், குழுவு குறி அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா. அடுத்து 3. அடுத்து இலக்கண போலி அல்லாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இலக்கண போலின்னா என்னது, இலக்கணம் அதாவது இலக்கணம் இருக்காது, ஆனால் அது இலக்கணம் உடையது மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. எப்படின்னா இல் முன்ன முன்றில்னு நம்ம சொல்கிறது. அப்போ இது சரிதான், அது இலக்கண போலி தான். அடுத்து கிளை நுனிய நுனி கிளைன்னு சொல்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து வாயில், இல்வாய் அப்படிங்கிறத வாயில்னு சொல்கிறது. வாசல் அப்படிங்கிறது வாயிலோட மருவு சொல்லுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போது வாசல் தான் கரெக்டு, ஏன்னா இது எல்லாமே இலக்கண போலி சரிங்களா. பட் வாசல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மருவு சொல் இல்லைங்களா. அடுத்து பாருங்க, மருவு பெயர்களை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் அப்படிங்கிறதுக்கு மருவு என்னது, தஞ்சை. அப்போது 1க்கு என்ன வரும், 2 வரும். ஸோ அடுத்து நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகை, அப்போ 3. புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை, இப்போ 1. அடுத்து சோழ நாடுங்கிறது சோநாடு, 4. 2 3 1 4 எங்கே இருக்குது, சி ஆப்ஷன். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள், மருவு பெயர்களை பொறுத்துக. இதுவும் அடுத்து குடந்தை அப்படிங்கிறது எதோட மருவு பெயர், கும்பகோணம், அப்போ 3. அடுத்து எந்தை அப்படிங்கிறது எம் தந்தை இல்லைங்களா, ஸோ அப்போ 4. கோவை அப்படிங்கிறது கோயம்புத்தூர், அது கரெக்டு, ஸோ அப்போ 2. அடுத்து போதுங்கிறது பொழுது, அப்போ 1 வரணும். அப்போ 3 4 1 2 சி ஆப்ஷன். அடுத்து பாருங்க, தகுதி வழக்கு வகைகளில் பொருந்தாது. தகுதி வழக்கில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இடக்கர் அடக்கல் பொருந்தும், மங்களம் பொருந்தும், அடுத்து குழுவுக்குறி அதுவும் பொருந்தும். மருவுங்கிறது என்னது, இயல்பு வழக்கில் வரக்கூடியது, அப்போ இதுதான் ஆப்ஷன். அடுத்து மங்களம் அல்லாத சொல்லுன்னு சொல்கிறாங்க. திருமுகம் அப்படிங்கிறது ஓலையோட மங்கள சொல். வெள்ளாடுங்கிறது கருப்பு ஆடை தான் நம்ம வந்து வெள்ளாடுன்னு சொல்கிறோம். அடுத்து இயற்கை எய்தினாங்க செத்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மங்களம் சொல். ஆனால் சுடுகாடு அப்படிங்கிறதுக்கு நன்காடு அப்படிங்கிறது தான் வந்து மங்களமான சொல். அதனால இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பொன்னை பரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம படிச்சிருப்போம், ஒரு குழுவுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்கிறது வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னை பரின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா பொற்கொள்ளர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடையை காரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து குழுவுக்குறி, அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 37 பாருங்க, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம் போட்டு பொருள் தருவது, அதே பொருள் தருவது என்னது, போலி சரிங்களா. ஏன்னா எழுத்து மாற்றி வந்தால் கூட பொருள் மாறாமல் இருக்கிறது, இடையிலோ இறுதியிலோ முதலிலோ சரிங்களா. பாருங்க, இடைப்போலி இல்லாதது. இடைப்போலினா இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏதாவது. இப்போ பாருங்க, அமைச்சுங்கிறது அமைச்சுன்னு எழுதலாம். அடுத்து அரையருங்கிறது அரையர் அப்படின்னு எழுதலாம். இளைஞ்சிங்கிறது இளஞ்சி அப்படின்னு எழுதலாம். ஆனால் மைஞ்சுங்கிறது நம்ம மஞ்சுன்னு தான் எழுத முடியும். அப்போது இது வந்து முதற் போலி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு. முற்றுப்போலினா எல்லா எழுத்துக்களுமே மாறி வந்தாலும் ஒரே பொருள் தரது. இது நமக்கு நல்லா தெரியும், 5ங்கிறது தான். ஏன், இது வந்து நம்ம வந்து 5 அப்படின்னு இருக்கும், ஆனால் அந்த 5ங்கிறது 5ன்னு மாறினா கூட நமக்கு வந்து ஒரே மீனிங்கை கொடுக்குது. அடுத்து பாருங்கள், கடைசி கொஷின் இந்த வீடியோக்கு 40வது கொஸ்டின் பாருங்கள், கடைப்போலி இல்லாதது எது அப்படின்னு. கடைப்போலினா கடைசியாக இருக்கக்கூடியது. இப்போ பாருங்கன்னா, நிலமை தான் நிலம்னு எழுதுறது, அறம் தான் அரண் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா. அடுத்து சாம்பர் அப்படிங்கிறது வந்து சாம்பல். அடுத்து பாருங்க, 5ங்கிறது இது வந்து ஒரு முற்றுப்போலி இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் அதுக்கு சரியான விடை. இப்போ இந்த இதில் கடைப்போலியில் இம் வந்து இன்னா மாறும், எர் வந்து இல்லா மாறும், அதுதான் விஷயம். இல் வந்து எர்ரா மாறும். இதுதான் வந்து கடைப்போலியோட டெஃபினேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ இதோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற டாபிக்ஸில் வச்சு நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டேர்ம் வைஸாகவும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.